ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ அருமையான இந்த மாலை நேரத்தில் ஒரு சூப்பரான நம்ம சைடிஷ் ஒரு சாம்பார் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் செய்யலாங்களா? என்ன தெரியுங்களா? நெத்திலி கருவாடு தொக்கு செய்ய போகிறாங்க. ஆனால் அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சுட சுட சாப்பாடு ஒரு உண்டை சோறு போட்டு இந்த கருவாடு தொக்கை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அடங்கப்பா வேற லெவல். அப்படியே கப்ப 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 நம்ம சாப்பாடு சாப்பிட இறங்கிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டான்னு நமக்கு சொல்லவே சொல்லாது. அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு. அந்த அளவு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நெத்திலி கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன நம்ம பொருளை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ பாருங்க, நெத்திலி கருவாடு செய்யறதுக்காக ஒரு 100 கிராம் நான் நெத்திலி கருவாடு வச்சிருக்கேன். நல்லா காஞ்ச கருவாடை எடுத்துங்க. இதை எப்படி செய்யணும்னா, முதல்ல நம்ம ஆஞ்சில் இது எப்படி கிளீன் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். பாருங்க, இந்த தலையோடு சேர்த்து அந்த உள்ள இருக்கும், அது உள்ள பிளாக் கலர்ல இருக்கும். இந்த பாருங்க, இந்த பிளாக் கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி அப்படியே தலையோட பிச்சிடுங்க. அப்படியே தலையோட பிச்சிட்டிங்கன்னா அந்த பிளாக் கலரும் சேர்ந்து வந்துடும். பிளாக் கலர் எடுக்கலைன்னா உங்களுக்கு கசப்போம். அதனால தான் உங்களுக்கு இந்த பாருங்க, இப்படி தலையோட பிச்சிடுங்க. நான் 2-3 வாட்டி காட்டுறேன். நான் இந்த பாருங்க, இதே மாதிரி எடுத்துருங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பாருங்க, இதே மாதிரி எடுத்துட்டு நம்ம இன்னொரு கிண்ணத்தில் நம்ம போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி இதை பாருங்க, இதை போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நம்ம கருவாடை நல்லா மேலே இருக்க தலையெல்லாம் கிள்ளிட்டு அதில் உள்ள பிளாக் கலர்லாம் நம்ம எடுத்துட்டு நல்லா சூப்பராக வச்சிருக்கோங்க கருவாடு. இதை பாருங்க, இந்த அளவு இந்த அளவு இந்த பிளாக் கலர்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா கருவாடை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஆஞ்சி வச்சிருக்கிறேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கருவாடு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்துடலாம். இப்போ 2 வெங்காயத்தை எடுத்து நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்து நான் சாப் பண்ணி வச்சிருக்கேங்க. அதே மாதிரிங்க ஒரு 2 தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் 1 எடுத்துங்க. சின்ன தக்காளி இருந்தால் ஒரு 2 எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகா போட நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு சின்னதாக நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். பூண்டு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தாங்க. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதான். இது எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பேனை வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு, அதை போட்டுருங்க. பூண்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்ட உடனே நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். பூண்டு நல்லா வதவிச்சுங்க. இதில் இந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதவட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா வதவட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பொன்வரோட போதுங்க. ரொம்ப கோல்டன் கலரில் வேணாம். ஓரளவு இதை வதங்கினவே போதும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த நேரத்தில் தக்காளியை போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகி நல்லா ஒரு கிரேவி டெக்ஸ்சரில் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி டெக்ஸ்சரில் வந்துருச்சு. நல்லா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த அளவு நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம தொக்குக்கு இப்படி தான் இருக்கணும். நல்லா வேகணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிடணும். நல்லா ஒன்றுமே இல்லாத ஆயிடணும். தக்காளி வெங்காயமே தெரியாத ஆயிடணும். அந்த அளவு ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளுங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டால் நல்லா இருக்குங்க. வாசனை சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அருமையாக இருக்குங்க. நம்ம எதுவும் தொட்டுக்க இல்லை, எதுவும் நம்ம நினைக்க வேணாம். சும்மா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போயிட்டு நம்ம மார்க்கெட் போயிட்டு நம்ம கருவாடு வாங்கிட்டு வந்துட்டோன்னா அருமையாக கொஞ்சம் சாப்பிடலாங்க. நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா கருவாடு, நெத்திலி கருவாடு, அதை போட்டுடலாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெத்திலி கருவாடெல்லாம் அந்த மசாலா போடலாம் நல்லா கலக்கணுங்க. நல்லா கலக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இப்போ தேவையான அளவு ஆல்ரெடி நம்ம கருவாட்டில் உப்பு போட்டு அவங்க கலந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் லைட்டாக போட்டுங்க போதும், ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ இதில் நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோங்க. நல்லா வேகட்டும். கருவாடு நல்லா வேகணுங்க. வெந்தாதான் நமக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இப்போ பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் மிதந்துது பாருங்க. மேலே அப்படியே நிற்கிது பாருங்க. அப்படியே எண்ணெய் அப்படியே மேலே எப்படி நிற்கிது பாருங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை அப்படியே தூவிடுங்க. தூவிட்டு அப்படியே சூப்பராக மணக்க நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.
இப்போ பாருங்க அருமையான வந்து நெத்திலி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. நல்லா வந்து சுட சுட ஒரு உண்டை சோறோட இதை அப்படியே போட்டு அப்படியே சோத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா வரேவா அப்பா என்ன சுவையாக இருக்கும், என்ன டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. என்னதான் நம்ம சொல்லுங்க, நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பா இருந்தாலும் கருவாடு தொக்கா இருந்தாலும் இதுக்கு ஈடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த கறி குழம்பு வச்சாலும் எதுக்கு எந்த மீன் குழம்பு வச்சாலும். ஆனால் இது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லி நான் காத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்லோடு வந்து அப்படியே நோட்டிஃபிகேஷனில் அப்படியே நீங்கள் ஒரு டெய்லி நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொண்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் வந்து இன்றைக்கி கருவாடு நெத்திலி கருவாடு தொக்கு பண்ண மாதிரி நான் வஞ்சன கருவாடு தொக்கு பண்ணியிருக்கேன். அதை வேணும்னா நீங்கள் போயிட்டு என்னுடைய சேனலில் இருப்பி நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு வந்து உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நிலைமையில நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு சந்திக்க வரை விடைபெறுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம், கொஞ்சம் அன்போடு சமைக்கிறீங்கன்னா ஒரு கொஞ்சம் லவ்வோடு சமைங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த சமையலும் வந்து சுவையில்லாத சமையல் கூட சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.